Hello everyone, நான் டாக்டர் பர்வீன், குளோபல் ஆர்பிட்ரேட் ஸ்கில்ஸ் உடைய அனாட்டமி அண்ட் பிசியாலஜி கோச். இந்த லெக்சர்ல நாம அனாட்டமி அண்ட் பிசியாலஜியோடைய லெக்சர் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ், ஹியூமன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா டீட்டெயிலா படிக்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டாபிக் டெர்மட்டாலஜி பார்ட் 1. இந்த லெக்சர்ல என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, டெர்மட்டாலஜி என்றால் என்ன, இன்ட்ரோடக்ஷன், இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ், அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதையும், ஸ்கின்னுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஹேர், நெயில் இதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரைட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வாட் இஸ் டெர்மட்டாலஜி? டெர்மட்டாலஜி அப்படின்னா என்னன்னா, திஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மெடிசன் தட் டீல்ஸ் வித் diagnosis, treatment and prevention of skin, hair and nail disorders. டெர்மட்டாலஜி அப்படின்னா வெறும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் இல்லாம தோல், நகம் மற்றும் முடி இது சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் மெடிசனை தான் நாம டெர்மட்டாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்கின். தோல் அப்படின்றது தான் நம்ம உடலுடைய லார்ஜஸ்ட் ஆர்கன். ஸோ சராசரியா ஒரு அடல்ட்டுடைய தோல் பார்த்தீங்கன்னா 22 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்கின் இருக்கும். ஸோ அவ்வளோ நீளமான ஒரு ஆர்கன், அதுதான் வந்து நம்ம உடலுடைய த லார்ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கன். அதே போல நம்ம உடம்புடைய லார்ஜஸ்ட் இன்டர்னல் ஆர்கன் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா லிவர், கல்லீரல். ஓகே, ஸோ இந்த ஸ்கின்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வெளிப்புற என்விரான்மெண்ட், அதுல இருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கிருமிகள் இது எல்லாமே வந்து நம்ம உடலை டக்குன்னு தாக்காம ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியரா வேலை செய்யறதா வந்து ஸ்கின்னுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். சரி, டெர்மட்டாலஜிக்கோ இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்றதுக்கோ என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்றத நம்ம தமிழ்ல தோல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல நம்மளுடைய ஸ்கின்னும் ஒரு பகுதி, ஒரு மேஜர் ஆர்கன். ஸ்கின் மட்டும் இல்லாம அதனோடு சேர்ந்து நம்மளுடைய நகங்கள் மற்றும் முடி, இது மூணும் சேர்ந்து தான் நம்ம இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ பாடிஸ் அவுட்டர்மோஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம். டுகெதர் ஸ்கின் பிளஸ் அக்சசரி ஆர்கன்ஸ். இந்த அக்சசரி ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துணை உறுப்புகள் அப்படின்னு அந்த தமிழ்ல சொல்லுவோம். முடி, நகங்கள், ஸ்வெட் கிளாண்ட் மற்றும் செபேஷியஸ் கிளாண்ட். ஸ்வெட் கிளாண்ட்னா வேர்வை சுரப்பிகள், செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்றது எண்ணெய் சுரக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள். ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் நம்ம இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த அமைப்புலயும் சரி, ஹேர்ல இருக்கக்கூடிய அமைப்புலயும் சரி, நகங்கள், ஸோ அதனுடைய நுனிகள், அங்க எல்லாமே நமக்கு முக்கியமா என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நர்வ் ரிசெப்டார்ஸ் இருக்கும். நர்வ் ரிசெப்டார்ஸ்னா என்னது? நரம்பு தூண்டுதல்கள். ஓகே, ஸோ நமக்கு வெளிப்புறத்துல என்ன நடக்குது, யாராவது நம்மள டச் பண்றாங்களா, ஒரு சின்ன முடி நம்ம மேல டச் பண்ணாலும் ஸோ அதை நம்ம ஸ்கின்ல ஃபீல் பண்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாம் காரணம் இந்த நர்வ் ரிசெப்டார்ஸ் தான். இந்த மாதிரி துல்லியமான சென்சேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த நர்வ் ரிசெப்டார்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு என்ன வலி இருக்கு, யாராவது டச் பண்றாங்களா, டெம்பரேச்சர் என்ன, எவ்வளோ ப்ரெஷரோட டச் பண்றாங்க, இந்த மாதிரி சின்னதுல இருந்து பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம உடல் சென்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டத்தோடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஆஃப் த ஹியூமன் பாடி. சரி, அப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா யாரு? தோல் நிபுணர். தமிழ்ல நம்ம தோல் நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தோல் நிபுணர் அப்படின்றது இவர் ஒரு டாக்டர், ஒரு பிசிஷியன் who is specialized in diagnosis and treatment of diseases and conditions related to the integumentary system. ஸோ தோல் நிபுணர் அப்படின்னா வெறும் ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனைகள் மட்டும் இல்லாம நமக்கு முடியல ஏதாவது ப்ராப்ளம், சின்னதா ஒரு டேண்ட்ரஃப்ல இருந்து தலை வழுக்கை ஆகுறது, முடி அதிகமா கொட்டுறது, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ் மற்றும் நம்மளுடைய நகங்கள்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டரை தான் நாம டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டத்தோடைய டிசீசஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், டிஸார்டர்ஸ் இது எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணி டயக்னோஸ் பண்ணக்கூடிய டாக்டரை தான் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிரெக்னன்சி ஸ்டெச் மார்க், பெரி ஆர்பிட்டல் பிக்மெண்டேஷன், கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆக்னே ஸ்கார்ஸ்,
பிம்பிள்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஸோ அது அப்புறமா வந்து வயசானா ரொம்ப அதிகமா தோல் சுருங்குறது, பிக்மெண்டேஷன்ஸ் கலர் வந்து மாறுறது, சன் டேன் ஆகுறது, தலைமுடி கொட்டுறது, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் தான் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, முதல்ல நம்மளுடைய ஸ்கின்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்கின் தான் எக்ஸ்டர்னல் ப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன், பாதுகாக்கிறது. எதுல இருந்து பாதுகாக்கும்? பாக்டீரியா, வைரஸஸ், ஃபங்கஸ், இந்த மாதிரியான நோய் கிருமிகள்ல இருந்து, யூவி ரேஸ், சன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள்ல இருந்து, மற்றும் வெளிப்புறமா இருக்கக்கூடிய மற்ற எல்லா பொருட்களும் நம்மளுடைய பாடியை டேமேஜ் பண்றத தவிர்க்கக்கூடிய அந்த பிசிக்கல் டேமேஜை ஸ்டாப் பண்றது. இதுதான் வந்து ஸ்கின்னுடைய முதல் முக்கியமான ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா தெர்மோ ரெகுலேஷன். ஸோ நம்ம வந்து குளிரான ஒரு இடத்துல இருக்கும் போது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் சராசரியா எவ்வளோ? 37 டிகிரி தான் வந்து நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர். ஸோ இந்த 37 டிகிரி அப்படின்றது நம்ம பாடியில மெயின்டைன் ஆகணும். அப்போதான் நம்மளுடைய பிளட் ஃப்ளோ, இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் ப்ராப்பரா இயங்கும். ஸோ ஸ்கின்னுடைய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, நம்ம குளிர் பிரதேசத்துல இருக்கும் போது இந்த 37 டிகிரி வெளியில வந்து நிறைய கோல்டா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த வெளிப்புற குளிர் வந்து உள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீட்டை வந்து குறைக்கும். ஸோ அந்த சமயத்துல வந்து ஸ்கின் தான் அந்த டக்குன்னு அந்த கோல்டு உள்ள வராம நமக்கு ஒரு பேரியரை ஆக்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் இருக்கும் போதும் பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆகுறதையும் ஸ்கின் தான் தடுக்குது. ஸோ எப்படின்னா பர்ஸ்பிரேஷன், வேர்வையை சுரக்கிறதன் மூலமாக. ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகும்னா, வெயிலுக்கும் குளிருக்கும் தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளட் வெசல்ஸ், ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கேபிலரிஸ் அதெல்லாமே என்ன பண்ணும்? டைலேஷன், விரியும். தேவையான சமயத்துல விரியும், இல்லைன்னா கன்ஸ்ட்ரிக்ஷன், குளிர்காலத்துல சுருங்கும். ஸோ அப்போ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரியில் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அது வந்து ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன். அண்ட் மூன்றாவது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்கிரீஷன். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த செகண்ட் ஃபங்க்ஷனுடைய ஒரு கண்டினியூவேஷன். ஸோ தேவைக்கு அதிகமாக வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகணும். இப்போ வெயில் காலத்தில் வந்து நமக்கு வேர்க்கும் போது அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பாடியுடைய இந்த மெட்டபாலிக் வேஸ்ட், தேவையில்லாத கழிவு பொருட்கள், ஓகே, சால்ட், சோடியம் குளோரைடு, யூரியா, இந்த மாதிரியான கழிவு பொருட்கள் எல்லாமே வந்து ஸ்கின் மூலமாக தான் வெளியேறுது. ஸ்கின்னோட இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் சென்சேஷன். ஸோ அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நர்வ் ரிசப்டார்ஸ் எல்லாம் நம்ம எதை தொடுறோம், எவ்வளோ ப்ரெஷரோட ஒரு பொருள் வந்து நம்மளை தொடுது, இந்த மாதிரியான சென்சேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குது. அடுத்து வாட்டர் ரிட்டென்ஷன். நம்ம உடல்ல இருந்து அளவுக்கு அதிகமா வேர்வையாகவோ இல்லைன்னா வந்து வாட்டர் லாஸ் ஆகி நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகுறத வந்து ஸ்கின் தவிர்க்குது. அடுத்த முக்கியமான விஷயம் விட்டமின் டி சிந்தசிஸ். நம்ம சூரிய ஒளியில இருக்கும் போது நம்மளுடைய உடல், பர்டிகுலர்லி ஸ்கின், விட்டமின் டியை உற்பத்தி செய்யுது சூரிய ஒளியில இருந்து. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். பிகாஸ் வைட்டமின் டி அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்ல கிடையாது, நம்ம ஸ்கின் தான் வந்து அதை உற்பத்தி செய்யுது. ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்கின்னுடைய இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வூண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம். வூண்ட் ஹீலிங், நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா, ஏதாவது வெட்டுக்காயம், ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதன் வழியாக பாக்டீரியா மற்றும் நுண்கிருமிகள் வந்து உள்ள போறதை தவிர்க்கிறதுக்காக அதை வந்து முடிஞ்ச அளவு ரொம்ப ஃபாஸ்டா ஸ்கின் தான் வந்து அதை ஹீல் பண்ணும், குணமடைய வைக்கும். ஸோ உள்ள வந்து உறுப்புகள் டேமேஜா இருந்தாலும் மேல்புறத்துல இருக்கக்கூடிய ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமா மூடிடும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஆஃப் த ஸ்கின். இது வரைக்கும் ஸ்கின்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்கின்னுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கின்ல பாத்தீங்கன்னா பல வகையான லேயர்ஸ், இந்த மாதிரி அடுக்குகளா இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்கின்ல 3 முக்கியமான லேயர்ஸ் இருக்கு. இத எபிடெர்மிஸ், டெர்மிஸ் மற்றும் ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மேல் புறத்துல இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ எபிடெர்மிஸ் அப்படின்றது மேல் புறத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் கவரிங் லேயர். டெர்மிஸ் அப்படின்றது நடுவில் இருக்கக்கூடிய தோல் பகுதி. ஹைப்போடெர்மிஸ் அப்படின்றது அதற்கு கீழே இருக்கக்கூடிய சப்குட்டேனியஸ் டிஷ்யூ. ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு அடுக்கு பகுதிகளையுமே நாம ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்வோம். ஸ்ட்ராட்டா, STRATA. ஸ்ட்ராட்டா அப்படின்னா வந்து லேயர்ஸ், ஒவ்வொரு அடுக்குகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
தோலுடைய முதல் மேல் பகுதியை எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்புற தோல் பகுதி. நாம தோல் ஸ்கின் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரிகிறது வந்து இந்த எபிடெர்மிஸ் பகுதி தான். இதுல சுமார் 800 மில்லியன் செல்களால ஆனது. 800 மில்லியன் செல்களால இந்த எபிடெர்மிஸ் பகுதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ இது எந்த விதமான செல்களால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு நம்ம ஒரு டெர்மினாலஜி கொடுக்குறோம். சோ அதுதான் keratinized stratified squamous epithelial cell. Skin, the epidermal part of the skin is made up of keratinized stratified squamous epithelial cells. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். ஸோ இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வெளிப்புற பகுதி, இந்த ப்ரௌன் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸாக்டா இதுதான் வந்து எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான ரத்த நாளங்களோ இல்ல லிம்ஃபாட்டிக்ஸோ, நிணநீர் ஓட்டமோ, நரம்பு செல்களோ, கனெக்டிவ் டிஷ்யூக்களோ எதுவுமே இருக்காது. இந்த லேயர்ல எதுவுமே இருக்காது. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர்ஸ்ல தான் இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த எபிடெர்மல் லேயருக்கு எப்படி ஊட்டச்சத்து நியூட்ரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டெர்மிஸ் லேயர்ல இருந்து தான் வந்து இதற்கு பிளட் சப்ளை மற்றும் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து போகுது. ஓகே, ரைட். ஸோ இந்த எபிடெர்மிஸ்க்கு ஏன் இப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதற்கு காரணம் கெராட்டினைஸ்ட் அப்படின்னா கெராட்டின். கெராட்டின் அப்படின்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு டஃப்பான ஒரு புரோட்டீன். ஸோ அது நம்மளுடைய தோல்ல இருக்கு, நகத்துல இருக்கு மற்றும் முடியில இருக்கு. கெராட்டின் புரோட்டீன். ஓகே, ஸோ இட் இஸ் அ வாட்டர் ப்ரூஃப் புரோட்டீன். ஸோ கெராட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லேயர், அதனால கெராட்டினைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா அடுக்கடுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். லேயர்ஸ், இந்த பிக்சரை பாருங்க. அடுக்கடுக்கா ஒரு லேயர், இது ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ், இது ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ், இந்த மாதிரி இங்க 4 லேயர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல லேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நாம ஸ்ட்ராட்டிஃபைட், மல்டிபிள் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படி இருக்குன்னா இட் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். இது வெளிப்புறத்துல இருக்கிறதுனால ஸ்கின் அடுக்கடுக்கா இருந்தாதான் நல்ல பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதனால இதை நம்ம ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னு சொல்றோம். மூணாவது ஸ்குவாமஸ். ஸ்குவாமஸ் அப்படின்றது a type of epithelial cell. அதுக்கு முன்னாடி எபித்தீலியம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான டிஷ்யூஸ்ல லைனிங், ஒரு கவரிங் மாதிரி இருக்கிறதா வந்து எபித்தீலியம் அப்படின்ற ஒரு வகையான செல்கள். நம்ம பாடியில நிறைய பகுதிகள் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்மளுடைய கை, உள்ளங்கை, உள்ளங்கால்கள, ஓரல் கேவிட்டி வாய் பகுதியில, உணவு செல்லக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, ஈசோஃபேகஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஈசோஃபேகஸ் லைனிங்ல, கண்ணுடைய கார்னியால் எல்லாத்துலயுமே இருக்கிறது வந்து எபித்தீலியல் லைனிங். ஓகே, ஸோ அந்த எபித்தீலியல் லைனிங் ஸ்கின்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செதில் செதிலா இருக்கு. அதற்கு பேரு தான் ஸ்குவாமஸ். இப்போ ஒரு மீன் எடுத்து பாத்தீங்கன்னா மீன்ல எப்படி இருக்கும், இப்படி செதில் செதிலா இருக்கும்ல, நம்ம மீன் எல்லாம் கழுவும் போது அப்படியே கிளீன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த செதில் செதிலா இருக்கக்கூடிய அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு லேயர், அதுதான் நம்ம ஸ்குவாமஸ் அப்படின்னு. ஸ்குவாமஸ் அப்படின்னா தே ஆர் ஃபிளாட் ஸ்கேல் லைக் செல்ஸ். ஸோ இந்த மாதிரி எபித்தீலியல் செல்கள் அடுக்கடுக்கா மீன் செதில்கள் மாதிரி நிறைய லேயர்ஸ்ல கெராட்டின் புரோட்டீனோட இருக்கிறதுனால தான் இது எபிடெர்மல் லேயரை நாம கெராட்டினைஸ்ட் ஸ்குவாமஸ் எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளுடைய தோல் பகுதிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அண்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் அவர் டிஷ்யூஸ் ஃப்ரம் அப்ரேஷன். அப்ரேஷன்னா என்னதுன்னா உராய்வுகள். இப்போ நம்ம சாதாரணமா ஒரு இடத்துல சிராய்ப்பு ஏற்பட்டாலோ உராய்வு ஏற்பட்டாலோ உடனே நமக்கு அது வந்து பயங்கர டேமேஜ்லாம் ஆகாது இல்லையா. ஸோ ஏன்னா அது லேயர் பை லேயரா இருக்கிறதுனால இட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்டர்னல் ஆர்கன்ஸ், சிராய்ப்புகள் தவிர்க்கிறதுக்காக. ஸோ ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா அதன் வழியாக வெளிப்புற டிஷ்யூ வந்து உள்புற டிஷ்யூ வந்து டக்குன்னு வெளியில எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ அதுக்காக அண்ட் வெளியில இருந்து வரக்கூடிய பேத்தோஜன்ஸ், பாக்டீரியாவை எல்லாம் தடுக்கிறதுக்காக. அதனாலதான் வந்து பல அடுக்கு லேயரா இந்த அவுட்டர் எபிடெர்மல் லேயர் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த எபிடெர்மல் லேயர்ஸ்ல எத்தனை அடுக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா there are 5 layers. ஓகே, ஸோ இந்த பிக்சரை பாருங்க. இப்போ எபிடெர்மிஸ் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் லேயரை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் செய்து பார்த்தா ஸோ அதுல வந்து நமக்கு மொத்தம் 5 லேயர் இருக்கு. ஸோ இந்த 5 லேயரை நம்ம எப்படி பார்க்கணும்னா வந்து
அடிப்பகுதியிலேருந்து பார்க்கணும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 பகுதி. ஸோ அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த பேசல் லேயர், this is called as stratum basale. பேசலே ஆர் பேசலே எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். இதற்கு இன்னொரு பேருமே இருக்கு, ஜெர்மினாட்டிவம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டீப்பஸ்ட் லேயர் ஆஃப் தி எபிடர்மிஸ். நம்ம பார்க்கக்கூடிய எபிடர்மிஸ்ல இருக்கக்கூடிய அடிப்புற 5வது உள்பகுதி, டீப்பஸ்ட் லேயர். ஸோ இதுல என்ன இருக்கும்னா, இதுல இருக்கிறது ஃபுல்லாவே வந்து முழுக்க முழுக்க கெராட்டினை உற்பத்தி செய்யக்கூடிய கெராட்டினோசைட்ஸ் அப்படின்ற வகையான செல்கள். நம்ம பார்த்தோம், கெராட்டின் அப்படின்றது ஸ்கின்னுக்கு அந்த ரஃப் அண்ட் டஃப் அந்த நேச்சரை கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்டான ஒரு புரோட்டீன். ஸோ அந்த புரோட்டீனை உற்பத்தி செய்யக்கூடிய கெராட்டினோசைட்ஸ் செல்கள் தான் வந்து இந்த ஸ்ட்ரெய்டம் பெசாலே லேயர்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த லேயர் வந்து வளர்ந்துகிட்டே வரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் அப்போ என்ன ஆகும், இந்த பழைய செல்கள் அழிஞ்சிடும். ஸோ இதுல இருந்து புது செல்கள் வந்து வளர்ந்து அப்படியே வந்து மேலே நோக்கி வளரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்கும். 2வது லேயர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டம் ஸ்பைனோசம். ஸோ இந்த இடத்துல இந்த பிங்க் லேயர், இந்த அடுக்கு இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்ட்ராட்டம் ஸ்பைனோசம். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ நம்மளுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி இப்படி நம்ம விட்டோம்னா ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டியை இந்த மேல்புற லேயருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து ஸ்ட்ராட்டம் ஸ்பைனோசம். ஸோ இந்த பேரே பார்த்தீங்கன்னா ஸ்பைன்னா என்னது, முதுகு தண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்பைனல் கார்ட். ஸோ ஒரு பேக் போன் மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கு இந்த எக்ஸ்ட்ரா லேயர் வந்து வேலை செய்யுது. இட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, 3வது லேயர் வந்து ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம். இது வந்து மிடில் லேயர், மொத்தம் 5 லேயர் இருக்குல்ல. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய லேயர். ஸோ இந்த பகுதி தான் வந்து ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம். இதனுடைய ஃபங்க்ஷன் வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ ஸ்கின்ல வந்து வாட்டர் லாஸ் ஆகுறது, டீஹைட்ரேஷன், தண்ணி அதிகமாக வெளியில லாஸ் ஆகுறது, அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய லேயர் தான் வந்து ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம். ஓகே, அண்ட் 4th லேயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா வந்து ஸ்ட்ராட்டம் லூசிடம். ஸோ இது ஏன் முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இது இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் லேயர். இது எங்க இருக்கும் அப்படின்னா எல்லா எபிடர்மல் ஸ்கின் பகுதியிலுமே இருக்காது. ஸோ ஒன்லி யூ கேன் see this on your palm and sole. பாம்னா என்னது, நம்மளுடைய உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் மட்டும்தான் இந்த லேயர் இருக்கும். ஸோ அதனாலதான் இப்போ நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த எபிடர்மல் லேயர் சாஃப்டா இருக்கும் இல்லையா. ஸோ இங்க இருக்கக்கூடிய எபிடர்மல் லேயர் சாஃப்டா இருக்கும், ஆனா உள்ளங்கையில பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கும் இல்லையா. ஸோ அது ஏன்னா பாம்லையும் சோல்லையும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப் கொடுக்கறதுக்காகவும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காகவும் ஸோ இந்த லேயர் வந்து இருக்கு. அதனால தான் நம்மளால சூடு வந்து உள்ளங்கையால தாங்க முடியும், ஆனால் வந்து இங்கெல்லாம் வச்ச சூடு தாங்க முடியாது இல்லையா. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டம் லூசிடம் அப்படின்ற இந்த 4வது லேயர். ஓகே, அதையும் தாண்டி வெளிப்புறமா த 4 லேயர் மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து ஸ்ட்ராட்டம் கார்னியம். கார்னியம்னா வெளிப்பகுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். So this is the outermost layer made up of dead and flattened keratinocytes form a tough waterproof barrier. ஸோ இதுல என்ன பாத்தீங்கன்னா வந்து இதுல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து ஃபிளாட்டான செல்கள். ஸோ இந்த பிக்சர்லயே பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய செல்கள்லாம் பாத்தீங்கன்னா கியூபாய்டல் செல்கள், இதெல்லாமே வந்து ஹெலிக்கல் ஷேப்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஃபிளாட்டான செல்கள். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ஏஜ் இந்த செல்கெல்லாம், இந்த பேசல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்கெல்லாம் பர்டிகுலர் ஏஜ் வர என்ன ஆகும், இந்த செல்கள் எல்லாம் அழிந்து மேல் பகுதிக்கு வந்துடும். மேல் பகுதியில் இந்த பிக்சர்ல தெரியுதுல, இதெல்லாம் வந்து உதிர்ந்து போகக்கூடிய எபிடர்மல் லேயர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 லேயர்ஸ் தான் வந்து நம்மளுடைய எபிடர்மிஸ் செய்யப்பட்டு இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டம் ஸ்பைனோசம்னு பார்த்தோம் இல்லையா, 2nd லேயர். இதுல ஒரு முக்கியமான வகையான செல்கள் இருக்கு. அந்த செல்களுடைய பேரு லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ். லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ். இந்த செல் எதுக்கு நமக்கு தேவைன்னா, they provide immunity. நம்மளுடைய தோல் பகுதியில ஏதாவது டேமேஜ், ஒரு கீறலோ ஏதாவது ஒரு சின்ன சிராய்ப்போ ஏதாவது காயமா இருந்துச்சுன்னா அதன் வழியா கிருமிகள், பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் எல்லாம் உள்ள போகும் இல்லையா. ஸோ அது உள்ள போகும்போது அதை தடுக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யக்கூடிய செல்கள் தான் வந்து லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ்.
ஸோ அது எக்ஸாக்டா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி கையா கிளைகளா அந்த செல்ஸ் வந்து லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டம் ஸ்பைனோசோம் லேயர்ல வந்து நிறைய இருக்கும். இது வந்து அந்த செல்லுடைய நியூக்ளியஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு அடிபட்டுருச்சு, இங்கே வந்து பிரேக் ஆஃப் த ஸ்கின் நடந்துச்சு. ஓகே, சம் பிரேக்கேஜ். ஸோ இதன் வழியா ஒரு பாக்டீரியா ஏதாவது உள்ள வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் வந்து அதை அழிச்சிடும். ரைட்? ஸோ அது அழிக்கலன்னா என்ன ஆகும், அது ஃபர்தரா பிளட் வெசல்ஸ்ல போய் கலந்து நமக்கு வந்து நோய்களை உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டத்துக்கும் முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இந்த எபிடர்மல் லேயர்ஸ் வந்து செய்யுது. அடுத்து ஸ்கின் எபிடர்மிஸ் உடைய மிக முக்கியமான பகுதி அந்த பேசல் லேயர், அதாவது ஸ்ட்ரேட்டம் பேசாலே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். So this is the deepest epidermal layer where new cells are formed. புது செல்கள் தான் வந்து இந்த இடத்துல, இந்த லேயர் தான் வந்து நம்ம ஸ்ட்ரேட்டம் பேசாலே அப்படின்னு சொல்றோம் இந்த லேயர். ஸோ இங்க தான் வந்து புதிய செல்கள் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது இந்த லேயர். ஓகே, ஸோ என்ன ஆகும், புது செல்கள் ஃபார்ம் ஆகும் போது கீழே இருக்கக்கூடிய இந்த பழைய செல்கள் வந்து இது அப்படியே மேல வந்து உதிர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மேல வரக்கூடிய இந்த செல்கள் they are filled with keratin. ஸோ உதிர்ந்து போகுதுன்னா உடனே ரிலீஸ் ஆகாது. ஸோ இங்க மேல வர இந்த லேயர் ஆஃப் செல்ஸ்ல வந்து கெராட்டின் கோட்டிங் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த கெராட்டின் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய லேயருக்கு வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்காக செயல்படுது. ஓகே, ஸோ இந்த கெராட்டின் வந்து நம்மளுடைய சில ஸ்கின் பகுதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய உள்ளங்கை, உள்ளங்கால், ஃபிங்கர் டிப்ஸ், ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து கெராட்டின் ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் அந்த பகுதி வந்து திக்கா இருக்கு. அண்ட் பாடியுடைய மற்ற பகுதிகள், கை, கால், முகம், இந்த மாதிரி மற்ற லேயர்ஸ் அண்ட் ஐலிட்ஸ்ல, ஓகே, ஸோ ஆர்ம்ஸ், இந்த மாதிரி பகுதி இங்கெல்லாமே வந்து இந்த கெராட்டின் லேயர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த லேயர் வந்து மெலிதாக இருக்கு. இது வந்து ஒரு வித்தியாசம். ஓகே, இந்த வீடியோ பாருங்க, எபிடர்மல் லேயர்ல அடிப்பகுதியில இருந்து எப்படி புதிய செல்கள் ஃபார்ம் ஆகி மேல வருது அப்படின்றது இது நமக்கு கிளியரா தெரியும். ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ், இளமையா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது சராசரியா 28 நாட்களுக்கு ஒரு முறை இந்த புதிய செல் வளர்ந்து மேல அந்த லேயர்ல வந்து உதிர்ந்துரும். அதே மிடில் ஏஜ் பீப்புளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 28 to 42 டேஸ் வரைக்கும் ஆகும், 42 நாள் வரைக்கும் ஆகும். ஸோ க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸோ பொதுவாக இது நமக்கு தெரியும். நீங்க வந்து ஒரு டார்க் கலர்ல ஒரு ட்ரெஸ், டைட்டா பேண்ட் இதெல்லாம் போட்டுட்டு நீங்க அந்த ட்ரெஸ் கழட்டும் போது, டிஷர்ட் பேண்ட் எல்லாம் கழட்டும் போது பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோடைய உள்புறத்துல பாத்தீங்கன்னா வெள்ளையா சிதிலா தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த டெட் ஸ்கின் கெராட்டினோசைட்ஸ் லேயர். ஓகே, அதுல வந்து எபிடர்மல் லேயர் உதிர்ந்து வந்தது. ஸோ இது நடக்கிறதுக்கு 28 நாட்கள் வந்து ஆகும். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் தி எபிடர்மல் லேயர்ஸ் என்னன்னா வந்து மெலனோசைட்ஸ். மெலனோசைட்ஸ் அப்படின்றது எப்படி கெராட்டினோசைட்ஸ் அப்படின்ற செல்கள் கெராட்டினை உற்பத்தி செய்தோ அதே போல மெலனோசைட்ஸ் அப்படின்ற செல்கள் மெலனின் அப்படின்ற ஒரு கருப்பு இல்லைன்னா டார்க் பிரவுன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறமி, ஒரு பிக்மெண்ட்டை வந்து உற்பத்தி செய்யுது. இந்த பிக்மெண்ட்ஸ் தான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்குது. ஸோ ஒவ்வொரு ரேஸ்ல இருக்கிறவங்களுக்கும், ஒவ்வொரு குறிப்பிட்ட வகையை சார்ந்தவங்களுக்கும் இந்த கலரேஷன்ஸ், மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து மாறும். ஸோ ஜெனட்டிக்கலா மாறும். ஸோ அதை பொறுத்து அவங்களுடைய தோலுடைய நிறம் வந்து அமையுது. இந்த மெலனோசைட் செல்களுமே வந்து எபிடர்மிஸ் உடைய அடிப்பகுதி ஸ்ட்ரேட்டம் பேசலே இந்த பகுதியில வந்து இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை பார்க்கலாம். இதுதான் வந்து அதனுடைய அடிப்பகுதி ஸ்ட்ரேட்டம் பேசாலே. அது ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் த செல் இல்லையா. ஸோ சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த லேயர் ஆஃப் செல்ஸ்ல நடுவுல இந்த மாதிரி டார்க் கலர்ல பிளாக் பிக்மெண்டட் செல்ஸ் இருக்கியா, இதுதான் வந்து மெலனோசைட் செல்ஸ். ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும். இந்த மெலனோசைட்ஸ் செல்ஸுமே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் வந்து ஸ்டார் ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த மெலனோசைட் செல்ஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, நம்மளுடைய கை விரல் மாதிரி, ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ஹேண்ட்ஸ் ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த செல்ஸுடைய நியூக்ளியஸ் இது சுத்தி இதனுடைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. இந்த டார்க் பிக்மெண்டட் செல்ஸ் வந்து மெலனின் அப்படின்ற அந்த நிறமியை உற்பத்தி செய்து மேல இருக்கக்கூடிய இந்த லேயர்ஸ்ல அனுப்பும். அந்த இடத்துல மெலனோசோம் அப்படின்ற ஒரு ஏரியால அவை வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்குது. ஒருத்தவங்களுடைய உடம்புல எவ்வளோ மெலனின் பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்க நல்ல டார்க் கலரா இருப்பாங்க. எதற்காக நம்மளுடைய உடல்ல மெலனின் அப்படின்ற நிறமிகள் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய
ஸ்கின்னை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக தான். ஓகே, இந்த மெலனினுடைய முக்கியமான வேலை என்னன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், அது நம்மளுடைய தோல்ல பட்டுச்சுன்னா நம்மளுடைய தோல் செல்கள், எபிடர்மல் லேயர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உள்ள அந்த எபிதீலியல் செல்கள்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த லேயர்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ மியூட்டேஷன், மரபணு மாற்றங்கள், பிழைகள் ஏற்பட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால நமக்கு கேன்சர் போன்ற பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதுல இருந்து நம்மளை தவிர்ப்பதற்காக இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நிறமி தான் வந்து மெலனின். ஸோ இந்த மெலனினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சூரியன் இருக்கும்போது போறோம், வெளியில போறோம், கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி போகும்போது என்ன ஆகுனா அது வந்து ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய ஒளி நம்மளுடைய உடல்ல தோல்ல பட்ட பிறகு இந்த எபிடர்மல் லேயர்ல இருக்கக்கூடிய மெலனோசைட் செல்கள் ஆக்டிவேட் ஆகி அது மெலனின் அப்படின்ற அந்த நிறமிகளை உற்பத்தி செய்து தோலுடைய மேல் பரப்புல வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட். ஸோ அதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து சன் டர்ன், நம்ம வெளியில 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு வந்தா என்ன ஆகும், முகம்லாம் அப்படி கருத்த மாதிரி ஆகும் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் சன் டர்ன். கருத்து போறது, லைட்டா வந்து கருத்து போறது. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயிலே ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்க, மத்தியானம் உச்சி வெயிலில் 1 மணி 3 மணி இந்த மாதிரி உச்சி வெயிலில் வந்து யூவி கதிர்கள் அதிகமாக இருக்கிற சமயத்தில் வெளியில் சுற்றுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிறைய யூவி ரேஸ் எக்ஸ்போஸ் ஆகுறதுனால அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு மெலனின் உற்பத்தி ஆகும். ஸோ அந்த மெலனின் எல்லாம் தோலுடைய மேல் பரப்பில் வந்து ஒரு ஸ்பாட் திட்டு திட்டா வந்து பதிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து லாங் டேர்ம் எஃபெக்ட். லாங் டேர்ம் எஃபெக்ட் அப்படி திட்டு திட்டா வந்து பதிஞ்சிடும். அவங்க தான் வந்து அப்படியே கருத்து போய் இருப்பாங்க, ரொம்ப டார்க்கான பீப்புளாக இருப்பாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து மெலனின் உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மெலனின் வந்து நேச்சுரலாகவே டார்க்காக இருக்கிற பீப்புளுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெலனின் வெயிலில் போகிறதுனால மட்டும் இல்லாமல் சில ஏரியா ஆஃப் த ஸ்கின்ல வந்து அங்கங்கே பிக்மெண்டடாக டெபாசிட்டட மாதிரி இருக்கும். ஸோ அதில் முக்கியமான பகுதிகள் பார்த்தீங்கன்னா வந்து மோல், எங்கெங்க நமக்கு மச்சம் இருக்கோ, மச்சம் வந்து பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு காரணம் ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மெலனின். ஸோ அந்த இடத்துல மெலனின் பிக்மெண்ட் ஏற்கனவே டார்க்காக டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த இடத்துல பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி மச்சங்கள் தெரியுது. அதனால தான் மெலனினை நம்ம நார்மலாகவே ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெளியில் போனோம்னா நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுப்போம் இல்லையா, ஏன்னா யூவி ரேஸ் வந்து டேரெக்டாக நம்ம ஸ்கின்ல பட்டா ஸ்கின் கேன்சர் உருவாக்கும். ஸோ அது சன்ஸ்கிரீன் போடாதவங்களுக்குமே வந்து ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷனா ஒரு சன்ஸ்கிரீன் மாதிரி இருக்கிறது தான் வந்து மெலனின். ஓகே, ஸோ இந்த பிக்சரை பாருங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எப்போல்லாம் நம்மளுடைய உடல் மேலே யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து படுதோ, ஸோ அங்கே ஸ்ட்ராட்டம் பேசாலே பகுதியில் இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் மெலனின் பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மேல் பரப்புக்கு அனுப்பும். ஸோ அவை வந்து நம்மளுடைய தோள்களுக்குள்ள யூவி ரேஸ் மறுபடியும் ஊடுருவி போவதை தவிர்க்குது. இப்படி மெலனின் பிக்மெண்ட் சரியா வேலை செய்யலனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்துல நமக்கு சன் பர்ன் ஏற்படும். ஓகே, சூரிய வெப்ப தாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல 2 டெர்மினாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து சன் டேன், இன்னொன்று வந்து சன் பர்ன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன் டேன் அப்படின்னா என்னது, நம்ம வெயில்ல போறோம், ஸோ கொஞ்ச நேரத்துக்கு போனா நம்ம முகம் வந்து அப்படியே கருத்த மாதிரி ஆயிடும் இல்லையா. ஸோ அதற்கு காரணம் மெலனின் உற்பத்தியாகி ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த இடத்துல கொடுக்குது, அதனால வந்து முகம் கருத்து போகுது. இந்த பிக்சர்ல பாருங்க, இவங்களுக்கு வந்து ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்து அப்படியே டார்க் ரோஸ் கலர்ல ஆயிருக்குல்ல, இதுதான் வந்து இவங்களோட ஒரிஜினல் ஸ்கின் கலர். ஸோ இந்த ஏரியால வந்து கொஞ்சம் டார்க்னு ஆயிடுச்சுல, இதுதான் நம்ம வந்து சன் டேன் அப்படின்னு சொல்றோம், கருத்து போறோம். ஆனா அதே ரொம்ப நேரம் வெயில்ல இருக்கிறாங்க, பீச்லயே இருப்பாங்களே வெள்ளைக்காரங்க, ஸோ இந்த மாதிரி பீச்லயே அப்படியே இருக்கும்போது ஸோ ரொம்ப நேரம் வெயில்ல இவங்களோட ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகும்போது நார்மலாவே இவங்க ஜெனட்டிக்கலாவே வந்து மெலனோசைட்ஸ் இவங்க உடல்ல கம்மி இல்லையா. ஸோ அதனால பிக்மெண்ட்ஸே வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதுவுமே ரொம்ப நேரம் இவங்க வெயில்ல இருந்தாங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி தோல் வந்து உறிஞ்சிடும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து சன் பர்ன், சூரிய வெப்ப தாக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ரெட் ஆயிடும், தோல் வந்து அப்படியே உறிஞ்சி பீல் ஆகும். ஓகே, இது வந்து ரொம்ப ஆபத்தானது. சன் பர்ன் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல். இது அப்படியே விட்டுட்டா என்ன ஆகணும், இட் மே டர்ன் இன்டு ஸ்கின் கேன்சர். ஸோ இது வரைக்கும் நாம தோலுடைய மேல் பகுதியான எபிடர்மஸ்ல இருக்கக்கூடிய 5 முக்கியமான லேயர்ஸை பார்த்தோம். ஸ்ட்ராட்டம் பேசலி, ஸ்ட்ராட்டம் ஸ்பைனோசம், ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம், ஸ்ட்ராட்டம் லூசிடம் மற்றும் ஸ்ட்ராட்டம் கார்னியம்.
அடுத்து தோலுடைய இரண்டாவது அடுக்கான டெர்மிஸ் அதை பத்தி பார்க்கலாம். ஸோ டெர்மிஸ் அப்படின்றது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து டெர்மிஸ். இது ஏன் இந்த கலர்ல இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கோட்டட் வித் பிளட் வெசல்ஸ். நிறைய ரத்த நாளங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம லிம்ஃப் வெசல்ஸ், நிணநீர் ஓட்டமும் அண்ட் நர்வ் எண்டிங்ஸ், நிறைய நரம்புகள் உடைய எண்டு பகுதி, நரம்பு முடிச்சுகள், நரம்புகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ யாராவது நம்மளை தொட்டாலோ இல்லைன்னா ஏதாவது சில்லுன்னு காத்தடிச்சாலோ சூடா ஏதாவது நம்ம மேல பட்டாலோ நமக்கு அந்த உணர்வுகள்லாம் தெரியுது இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த டெர்மிஸ் லேயர்ல இருக்கக்கூடிய இந்த சென்சரி ரிசப்டார்ஸ் தான். இந்த டெர்மிஸ் லேயருக்கு இன்னொரு பேருமே இருக்கு. இதோட பேர் வந்து கோரியம். கோரியம் அப்படின்னாலும் டெர்மிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டென்ஸ் ஃபைப்ரஸ் லேயர் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. நிறைய கனெக்டிவ் திசுக்கள், இது ஃபுல்லாவுமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூக்களால செய்யப்பட்ட ஒரு பகுதி. சரி, இந்த டெர்மிஸ் லேயர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெர்மிஸை நம்ம 2 அடுக்குகளாக பிரிக்கிறோம். ஸோ சூப்பர்ஃபிஷியல் லேயர் அண்ட் டீப் லேயர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பிக்சரை பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து எபிடெர்மிஸ். இது வந்து எபிடெர்மிஸ் இல்லையா, மேல்புற பகுதி. இப்போ டெர்மிஸ் அப்படின்றது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இதுல கால்வாசி ஒரு சின்ன லேயர் தான் வந்து பாப்பிலரி லேயர் அப்படின்னு சொல்றோம். அதாவது டெர்மிஸ் உடைய கீழே அது தொட்டு அடுத்தது போல இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் வந்து பாப்பிலரி லேயர். அந்த பாப்பிலரி லேயருக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு திக் பெட் ஆஃப் லேயர் இஸ் வாட் வி கால்ட் அஸ் ரெட்டிகுலர் லேயர். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த ஹிஸ்டாலஜிக்கல் பிக்சர், இது வந்து ஒரு ஸ்கின்னுடைய டிஷ்யூ எடுத்து கிராஸ் செக்ஷன் பண்ணி அதுக்கு HNE ஹெமடாக்சில் நியோசினின் ஸ்டெயினிங் பண்ணி கிராஸ் செக்ஷன் பண்ணி நமக்கு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா இப்படிதான் தெரியும். இந்த பிக்சர் மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த லேயர் வந்து எபிடெர்மிஸ். இதுக்கு கீழே இங்க பாருங்க, இந்த மாதிரி தெரியுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் கலர் லேயர். ஸோ இந்த லேயர் ஃபுல்லாவுமே என்னது பாப்பிலரி டெர்மிஸ். ஓகே, ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே வந்து ரெட்டிகுலர் டெர்மிஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாப்பிலரி டெர்மிஸை பத்தி பார்க்கலாம். ஸோ பாப்பிலரி டெர்மிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூப்பர்ஃபிஷியல் லேயர். சூப்பர்ஃபிஷியல்னா என்னது, மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ திஸ் இஸ் கண்டிஜியஸ் வித் எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்க்கு கீழே அப்படியே தொட்டு கண்டினியூஸா இது இருக்கும். அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூக்களால செய்யப்பட்டது. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் கண்டெய்ன்ஸ் கேபிலரிஸ். கேபிலரிஸ்னா நுண் ரத்த குழாய்கள். ஓகே, பிளட் வெசல்ஸ் உடைய ஃபைனர் எட்ஜஸ், நர்வ் எண்டிங்ஸ், நரம்புகளுடைய அந்த லாஸ்ட் பார்ட், டச் ரிசப்டார்ஸ், நிறைய வந்து ரிசப்டார்ஸ், நம்ம தொடுதலை உணர்வதற்கான அந்த உணர்விகள், ரிசப்டார்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ பர்டிகுலர்லி என்ன ரிசப்டார் இருக்குன்னா வந்து மீஸ்னஸ் கார்பஸல்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சரை பாருங்க, இது வந்து ஒரு சோளம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். மீஸ்னஸ் கார்பஸல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த டார்க் பிங்க் கலரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இது கிடையாது, இதெல்லாமே வந்து மீஸ்னஸ் கார்பஸல்ஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல புதஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மற்ற பிளட் வெசல்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இந்த ரெட்டிகுலர் லேயர்ல இருந்து வந்து சின்ன சின்ன ஃபைன் எண்டிங்ஸா நமக்கு இந்த பாப்பிலரி லேயர்ல வந்து நரம்புகளும் பிளட் வெசல்ஸும் இப்படி சின்ன சின்ன கிளைகளா வந்து மேல முடியுது. ஓகே, ரைட். ஸோ அடுத்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து ரெட்டிகுலர் லேயர், டீப் லேயர், உள் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். திஸ் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஆனா இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. இர்ரெகுலர் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, இதுல வந்து வேற நிறைய வகையான செல்களும் நிறைய வகையான ரிசப்டார்களும் இந்த பகுதியில வந்து இருக்கும். ஓகே, ஸோ முக்கியமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செல் பாத்தீங்கன்னா வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு செல்கள். ஃபைப்ரோபிளாஸ்ட் இந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, ஸோ இந்த செல்கள் தான். இந்த செல்லுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, they produces collagen and elastin fibers. நம்மளுடைய தோல்ல அந்த எலாஸ்டிசிட்டி, ஒரு வழவழப்பு தன்மை எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு காரணம் கொலாஜன் அப்படின்ற ஒரு ஃபைபர்ஸ். ஓகே, கொலாஜன் அண்ட் எலாஸ்டின். ஸோ அதை உற்பத்தி செய்யக்கூடிய செல்கள் தான் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். ஸோ அதனால தான் நம்ம தோலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்குது. ஓகே, ஸோ தோல் வந்து நம்மளால இழுத்தா மறுபடியும் அது வந்து மறுபடியும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும் இல்லையா, ரிஜிடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, டர்கர்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த
மாலிகூல்ஸ் தான் வந்து கொலாஜன் மற்றும் எலாஸ்டின். ஸோ அதை உற்பத்தி செய்யக்கூடிய செல்கள் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ரெட்டிகுலார் லேயர் ஆஃப் த டெர்மிஸ்ல இருக்கு. ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இதுல நடுவுல இந்த பெட்ல இந்த புதஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, கிரீன் கலர் செல்ஸ், இது எல்லாமே வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் இந்த உள் பகுதியில நிறைய வகையான பொருட்கள் இருக்கு. ஸோ அது என்ன பாத்தீங்கன்னா வந்து பிளட் வெசல்ஸ், நிறைய ரத்த நாளங்கள் இருக்கு. அதனால தான் இந்த ஏரியாவே வந்து பிங்க் கலர்ல இருக்கு. பிளட் வெசல்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ், நிறைய சுரப்பிகள் இருக்கு, வேர்வை சுரப்பிகள், ஸ்வெட் கிளான்ஸ், செபேஷியஸ் கிளான்ஸ், ஆயில உற்பத்தி செய்யக்கூடிய ஆயில் சுரப்பிகள், ஹேர் ஃபாலிகல்ஸ், முடியுடைய அந்த வேர் கால்கள், அது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஸோ அது எல்லாமே எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இந்த ரெட்டிகுலார் லேயர் அப்படின்ற இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இதனுடைய உள்பகுதியில டீப் ப்ரெஷர் ரிசப்டார்ஸ், அதாவது இப்போ யாராவது நம்மளை தொடுறாங்க அப்படின்னா நல்லா அழுத்தி தொடும் போது, இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை கிரிப்பா பிடிக்கும் போது நம்ம எவ்வளவு கிரிப்பா பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத அந்த சென்சேஷன் நம்ம உணர்வோம் இல்லையா. ஸோ அந்த சென்சேஷனுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பாசினியன் கார்பஸ்கல்ஸ் அப்படின்ற ஒரு வகையான ரிசப்டார்ஸ். ஸோ இந்த ரிசப்டார்ஸ்லாம் எங்க இருக்குன்னா இந்த டீப் லேயர் ஆஃப் தி ரெட்டிகுலார் டெர்மிஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதுதான் வந்து இது இந்த கிரீன் கலர்ல தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து பாசினியன் கார்பஸ்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த டெர்மிஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ என்னென்ன கார்பஸ்கல்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கார்பஸ்கல்ஸ் அப்படின்னா என்ன? கார்பஸ்கல்ஸ் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ரெட் பிளட் கார்பஸ்கல்ஸ், ஒயிட் பிளட் கார்பஸ்கல்ஸ், WBC, RBC அப்படின்னு சொல்லிட்டு. கார்பஸ்கல்ஸ் அப்படின்னா சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ், அணுக்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுடைய டெர்மிஸ் பகுதியில நிறைய குட்டி குட்டியான அணுக்கள், நம்மளுக்கு உணர்வுகளை தரக்கூடிய அந்த நர்வ் கார்பஸ்கல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம் இருக்கு, they do different functions. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தம் 4 இம்பார்ட்டன்டான இருக்கு. ஸோ நம்பர் 1 மீஸ்னஸ் கார்பஸ்கல். மீஸ்னஸ் கார்பஸ்கல் இது எங்க இருக்கு அப்படின்னா பாப்புலரி லேயர் ஆஃப் த டெர்மிஸ் இருக்கு. பாப்புலரி அப்படின்றது மேல் பகுதி இல்லையா. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து இட் டிடெக்ட்ஸ் லைட் டச் அண்ட் வைப்ரேஷன். சின்னதா யாராவது நம்மளை தொட்டாலோ இல்லைன்னா மெலிசா ஒரு காத்து அடிச்சாலோ அதை உணர்றதுக்கும் சின்ன வைப்ரேஷன்ஸை உணர்றதுக்கு எல்லாமே வந்து உதவக்கூடியதுதான் இந்த மீஸ்னஸ் கார்பஸ்கல், திஸ் ஒன். ஓகே, ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கு, இந்த இந்த ஃபோல்டிங்கான லேயர் தான் வந்து பாப்புலரி லேயர் இல்லையா. இதுதான் வந்து பாப்புலரி லேயர். ஸோ இந்த லேயர்ல டச் ஆயிருக்கு. அதனாலதான் மேல இருந்து வரக்கூடிய லைட்டான மெலிதான எந்த ப்ரெஷரையுமே வந்து நம்மளால உணர முடியுது டக்குன்னு, பிகாஸ் ஆஃப் மீஸ்னஸ் கார்பஸ்கல். ஓகே, ரைட். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப டீப்பான ப்ரெஷர், இன்னும் நல்ல வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு, உள்ள ஆழமா இருக்குன்னா அதை உணரக்கூடிய ரெண்டாவது ஒரு உணர்வு ரிசப்டார் தான் வந்து பாசினியன் கார்பஸ்கல். ஓகே, திஸ் ப்ளூ கலர் இது இது எங்க இருக்கு பாருங்க, இது வந்து உள்ள நல்ல டீப் லேயர் ஆஃப் டெர்மிஸ்ல இருக்கு, அதாவது ரெட்டிகுலார் லேயர் இந்த பகுதியில இருக்கு, ரெட்டிகுலார் லேயர்ல இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து டீப் ப்ரெஷரை வந்து நமக்கு உணர்த்தக்கூடியது. ரைட். ஸோ அடுத்து இன்னும் 2 இருக்கு. மூணாவது ரஃபினி எண்டிங். ரஃபினி எண்டிங் திஸ் ஒன் இந்த பிங்க் கலர்ல இருக்குது. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து ரெட்டிகுலார் லேயர்ல உள்ள இருக்கக்கூடிய இந்த ரெட்டிகுலார் லேயர்ல தான் இருக்கு. இதோட ஷேப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மசில் இருக்கும் இல்லையா, தசை நார்கள். ஸோ அது எந்த ஷேப்ல இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மள யாராவது இழுத்தாங்கனாலோ இல்லைன்னா நம்ம கையை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணனாலும் நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா நம்ம தோல்ல. இப்போ நம்ம உடம்பே வந்து ஜிம்னாஸ்டிக்லாம் வளையும் போது அந்த ஸ்ட்ரெச் பண்ற ஃபீலிங் எல்லாம் நமக்கு தோலுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்கின் ஸ்ட்ரெச் ஃபீலிங்கையும் சஸ்டெயின்டு ப்ரெஷர், ரொம்ப நேரம் ப்ரெஷர் வந்து இருக்கிறதையும் அந்த உணர்வுகளை கடத்தக்கூடிய அந்த சின்ன பொருட்கள் தான் வந்து ரஃபினி கார்பஸ்கல்ஸ். ஓகே, ஸ்ட்ரெச்சிங் மாலிக்யூல்ஸ். And number 4 we have Merkel cells. Merkel cells, okay, or Merkel disc அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதனோட ஷேப் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஒரு டிஸ்க் ஷேப்ல இருக்கும். ஸோ அதனால நம்ம இதை மெர்க்கல் டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். திஸ் ஒன் இது எங்க இருக்கு அப்படின்னா எபிடெர்மிஸ்க்கும் டெர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஃபைன் டச் அண்ட் டெக்ஸ்சர் பெர்செப்ஷன். இப்போ கண்ணை மூடிக்கிட்டே ஒரு பொருளை நம்ம தொட்டாலே, இப்போ இது என்னோட முடி, அப்புறம் இது வந்து பூ,
இது பேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடிக்கிட்டே ஒரு பொருளை வந்து சொல்லுவோம் இல்லையா, இந்த டச் அண்ட் டெக்ஸ்டர் பெர்செப்ஷன். ஸோ இந்த உணர்வுகள் எல்லாம் கடத்தக்கூடிய கார்பஸ்கள் தான் வந்து மெர்கல்ஸ் டிஸ்க். ஓகே, ஸோ இதுவுமே வந்து நம்மளுடைய டெர்மிஸ் லேயர்ல தான் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் கார்பஸ்கல்ஸ் இன் த டெர்மிஸ். ரைட், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த டெர்மஸ் லேயர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கிளான்ஸ். கிளான்ஸ்னா என்ன? சுரப்பிகள் இல்லையா. ஸோ ஸ்கின்னுடைய கிளான்ஸ், தோல்ல இருக்கக்கூடிய சுரப்பிகளை நாம 2 வகையாக பிரிக்கிறோம். நம்பர் 1 சுடோரிஃபெரஸ் கிளான்ஸ், நம்பர் 2 செபேஷியஸ் கிளான்ஸ். ரொம்ப ஈஸி தான். சுடோரிஃபெரஸ் அப்படின்னா வந்து ஸ்வெட் கிளாண்ட், வேர்வை சுரப்பிகள். செபேஷியஸ் கிளான்ஸ் அப்படின்னா வந்து ஆயில் கிளான்ஸ், எண்ணெய் சுரப்பிகள். ஓகே, இந்த சுடோரிஃபெரஸ் கிளான்ஸை வந்து மறுபடியும் நாம 2ஆ பிரிக்கிறோம், எக்ரைன் கிளான்ஸ் மற்றும் அப்போக்ரைன் கிளான்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சுடோரிஃபெரஸ் கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ், வேர்வை சுரப்பிகள். இதுலயுமே வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகள் எல்லாமே வந்து எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா வந்து காமனா பொதுவா நம்ம உடம்புல, ஓகே, நம்மளுடைய உள்ளங்கையில, உள்ளங்கால்ல, நெற்றி பகுதியில, ஃபோர்ஹெட், ஸோ இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகளை நாம எக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து அதிகமா நம்ம உடல்ல தோல் பகுதியில இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகள், எக்ரைன் கிளான்ஸ். ஸோ இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னா வந்து இட் ரெகுலேட்ஸ் த பாடி டெம்பரேச்சர். நம்ம உடல்ல சூடு அதிகமாச்சுன்னா அந்த சூட்டை வேர்வையாக வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது. அப்பதான் பாடியில வந்து 37 டிகிரி அப்படின்ற டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும் இல்லையா. ஸோ இதை வெளியேற்றக்கூடிய வேர்வை பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரி ஸ்வெட், வாட்டரி தண்ணியா இருக்கும் வேர்வை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த உழைப்பாளிகள் எல்லாம் இப்படி பண்ணி தெரிப்பாங்க இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரி ஸ்வெட். ஓகே, நெற்றியில இருக்கக்கூடிய இந்த வேர்வை எல்லாமே that is produced by eccrine glands. ஓகே, ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது நம்மளுடைய ஸ்கின். ஓகே, இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது வந்து எக்ரைன் கிளான்ஸ். இந்த இடத்துல இருக்கிறது எக்ரைன் கிளான்ஸ். எங்க இருக்கு? டெர்மிஸ் பகுதியில இருக்கு. இது வந்து பாடி ஹீட் ஆகும் போது வேர்வையை செக்ரீட் பண்ணுது. அது வந்து கிளாண்டுனாலே என்னப்பா, கிளாண்டுனாலே ஒரு ஒரு டியூப் வழியா அதனுடைய செக்ரீஷன்ஸ் வெளியில வந்தா அதை நம்ம கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது பாருங்க, இது ஒரு டியூப் மாதிரி இருக்கு. இந்த டியூப் வந்து நம்மளுடைய அவுட்டர் எபிடர்மிஸ்ல வந்து முடியுது. ஸோ அங்கதான் நமக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்வெட் போர்ஸ். வேர்வை துகள்கள் ஓட்டைகள், அதன் வழியாக நமக்கு வேர்வை வெளியில வருது. ஸோ இந்த வேர்வை எல்லாமே வந்து தின்னா இருக்கும், பிகாஸ் அதுல நிறைய வாட்டர் இருக்கும். ஸோ இது உடம்பு ஃபுல்லா பல பகுதிகள் இருக்கிறது வந்து எக்ரைன் கிளான்ஸ். ஆனா இன்னொரு வகையான கிளான்ஸ் இருக்கு, அதுக்கு பேரு அப்போக்ரைன் கிளான்ஸ். இது எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனா ஒரு குழந்தை வந்து வயதுக்கு வந்த பிறகு, ஆஃப்டர் அட்டெண்டிங் பியூபர்ட்டி, 13 வயசுக்கு அப்புறம் தான் இந்த கிளான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் ஆக்டிவேஷன். ஹைப்போதலாமஸ் கண்ட்ரோல்ல இது நடக்குது. ஓகே, ஸோ அந்த கிளான்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்னா வந்து ஆம்பிட், அக்கிள் பகுதியில, கிராயின்ஸ், இங்க பாருங்க, ஆம்பிட் அக்கிள் பகுதியில, கிராயின்ஸ் தொடையுடைய இடுக்குகளுக்கு நடுவுல, அரவுண்ட் நிப்பிள்ஸ், நிப்பிள்ஸ்க்கு சுத்தி, மார்பகங்களை சுத்தி. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், அப்போக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அப்போக்ரைன் கிளான்ஸுமே வந்து வேர்வை மாதிரி ஒரு பொருளை செக்ரீட் பண்ணும். பட் அந்த பொருள் வந்து வாட்டரியா இருக்காது, நல்ல திக்கா இருக்கும், மில்க் மாதிரி இருக்கும். ஓகே, மில்க்னா ரொம்ப வெள்ளையாலாம் இருக்காது, தண்ணீரை கம்பேர் பண்ணும்போது இது திக்கா இருக்கும். ஸோ அதனால நம்ம இதை வந்து திக் மில்கி ஸ்வெட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த இடங்கள்ல உற்பத்தி ஆகக்கூடிய வேர்வையில அதிகமான புரோட்டீன்களும் கொழுப்புகளும் இருக்கும். ஓகே, ரிச் இன் புரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ். ஸோ அந்த வேர்வை வந்து வெளியில வரும்போது அந்த ஸ்கின் பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, நம்ம உடல்ல வந்து கோடிக்கணக்கான பாக்டீரியா, நார்மல் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்போடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஆர்கன் வந்து ஸ்கின். ஓகே, ஸ்கின்ல நிறைய பாக்டீரியா இருக்கு வெளிப்புறத்துல. ஸோ அந்த பாக்டீரியா இந்த புரோட்டீன்களையும் லிப்பிடையும் உணவா எடுத்துக்கிட்டு அதை ஹைட்ரோலைஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணிட்டு அதனுடைய ஒரு பை ப்ராடக்டா அமோனியா அந்த மாதிரியான ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி பை ப்ராடக்டை அமோனியா, அமைன் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வேர்வையா அந்த ஸ்மெல்லா வெளியில வருது. சரியா?
ஸோ நார்மலாக நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நெற்றியில் இருக்கக்கூடிய வேர்வையில் வந்து நாத்தம் அடிக்காது, பிகாஸ் தட் இஸ் வாட்டரி ஸ்வெட். ஆனால் அக்கிள் பகுதியில் இருக்கக்கூடிய வேர்வையில் வந்து நாற்றம் அடிக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மில்கி ஸ்வெட். ஏன்னா அந்த பாக்டீரியா அந்த உணவை வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணி மெட்டபாலிக் பை ப்ராடக்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. சரியா? ஸோ அதுதான் வந்து உடல் நாற்றத்துக்கான காரணம். ஸோ இந்த பகுதிகளில் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஏரியாஸில் நமக்கு ஒரு சுரப்பி இருக்கு. அதுதான் நம்மளுடைய காதுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸ் போட்டு எடுப்போம் இல்லையா? என்னது காதில் அழுக்குன்னு சொல்லிட்டு எடுப்போம் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து இயர் வேக்ஸ், காமனாக நம்ம இயர் வேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இயர் வேக்ஸ்க்கு வந்து பயாலஜிக்கலா செருமென் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு திக்கா ஒரு ஆரஞ்சிஷ் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய திக் ஒரு கிளாண்டோடைய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நமக்கு காதுலையுமே வந்து அப்போக்ரைன் கிளாண்ட் இருக்கு. தட் இஸ் நாட் எக்ரைன் கிளாண்ட், அப்போக்ரைன் கிளாண்ட். ஸோ அங்கே சுரக்கக்கூடிய அந்த திக்கான அந்த ப்ராடக்ட் தான் வந்து செருமன். ஓகே, ரைட். சரி, ஸ்வெட் கிளாண்டை பார்த்தாச்சு. 2 வகையான ஸ்வெட் கிளாண்ட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆயில் கிளாண்ட், செபேஷியஸ் கிளாண்ட். நம்ம உடல்ல எண்ணெய் பசைய ஸ்கின்ல சுரக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்கு. அது வந்து டெர்மிஸ் பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த பிக்சரை பாருங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து செபேஷியஸ் கிளாண்ட். ஓகே, செபேஷியஸ் கிளாண்ட். ஸோ பொதுவாக செபேஷியஸ் கிளாண்ட் வந்து எங்கெங்க நமக்கு தோல்ல முடி இருக்கோ அந்த முடியோட ஒட்டின மாதிரி தான் செபேஷியஸ் கிளாண்ட், ஆயில் கிளாண்ட் வந்து பொதுவாக அமைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்து ஆயிலை உற்பத்தி செய்து அது வந்து இந்த டியூப் வழியா வெளியில வருது. உடல்ல உருவாகக்கூடிய இந்த ஆயில், ஸ்கின்ல உருவாகக்கூடிய இந்த ஆயிலை நம்ம சீபம்னு சொல்றோம். அதனால தான் இந்த கிளாண்டோட பேரே வந்து செபேஷியஸ் கிளாண்ட்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் த்ரூ அவுட் த ஸ்கின். உடல்ல எல்லா பகுதியிலுமே இருக்கு. நமக்கு வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கு, எக்ஸப்ட் உள்ளங்கை, உள்ளங்கால், பாம் அண்ட் சோல்ல மட்டும் இந்த கிளாண்டு கிடையாது. அது தவிர நமக்கு வந்து தலையில ஸ்கேல்ப்ல கூட இது இருக்கு. ஸ்கேல்ப்ல இருந்து தொட எல்லாமே எல்லா பகுதியிலுமே வந்து நமக்கு ஆயில் செக்ரேஷன் நடக்கும். ஓகே, ஸோ அதிகமா எங்க நடக்குதுன்னா வந்து நம்மளுடைய முகத்துல ஸ்கேல்ப் பகுதியில, அப்பர் பாடி, மேல் பாடியிலுமே வந்து நடக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் சீபம்? ஏன் இந்த ஆயில் இருக்கணும் அப்படின்னா வந்து டு ப்ரொடெக்ட் த ஸ்கின். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ட்ரைனஸை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆயில் வேணும். அப்போ தான் வந்து ஃப்ரிக்ஷன்லாம் வந்து கரெக்டாக நடக்கும், லூப்ரிகேஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அதனால நேச்சுரலாக இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் வந்து இருக்கு. செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் உடைய மற்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்க ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கோ அந்த ஹேர் ஃபாலிகல்ஸை ஒட்டின மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அகெயின் ஐ கோ பேக் டு திஸ் பிக்சர். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து முடியுடைய வேர்க்கால் பகுதி. ஸோ இதை ஒட்டின மாதிரி இது இருக்கு. ஸோ இந்த முடியும் இது வர்றதுமே வந்து காமனா ஒரு சின்ன ஹோல் வழியா வெளியில வருது, பக்கத்துல இருக்கும். ஸோ அதனால இந்த முடிக்குமே வந்து ஒரு ஈரப்பதத்தை, என்ன பிசுபிசுப்பு தன்மையை கொடுக்கறது வந்து இது செபேஷியஸ் கிளாண்ட். ஓகே, ஸோ த சீபம், அந்த ஆயில், சீபம்னா ஆயில், இட் ஹெல்ப்ஸ் மேக்ஸ் த ஹேர் சாஃப்ட் அண்ட் ஃபிளெக்சிபிள். நம்ம முடிய ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல வளையக்கூடிய தன்மையாக வச்சுக்கிறது வந்து இந்த ஆயிலோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாம இந்த ஆயில் வந்து அசிடிக், அமிலத்தன்மை வாய்ந்தது. ஸோ அதனால பாக்டீரியாவை கொல்லக்கூடிய திறன் வாய்ந்தது. இட் இஸ் ஆன்டி பாக்டீரியல். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து ஸ்வெட் கிளாண்ட் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட். ஸோ இது வரைக்கும் நாம பார்த்தது டெர்மிஸ், இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ எபிடெர்மிஸை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இப்போ பார்த்தது வந்து டெர்மிஸ் அப்படின்றது செகண்டரி லேயர் ஆஃப் த ஸ்கின். ஸோ இதுலயே 2 லேயர் இருக்கு, பாப்பிலரி லேயர் அண்ட் த டீப் லேயர்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுல நிறைய கார்பஸ்கல்ஸ் இருக்கு, அதாவது உணர்வுகளை கடத்தக்கூடிய அந்த நரம்புகள். ஸோ நிறைய இந்த இடத்துல இருக்கு. அண்ட் கிளாண்ட்ஸ் இருக்கு, ஸ்வெட் கிளாண்ட், செபேஷியஸ் கிளாண்ட். ஸ்வெட் கிளாண்டை வந்து நம்ம 2ஆ பிரிக்கிறோம் இல்லையா, வாட்டரி கிளாண்ட், எக்ரைன் கிளாண்ட், அண்ட் இன்னொன்று திக் ப்ரொடக்ஷன் பண்றது வந்து அப்போக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். தென் அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பார்ட் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ். ஹேர் ஃபாலிகல்ஸுமே வந்து டெர்மிஸ் பகுதியில தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஹேர் ஃபாலிகல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3rd லேயர் ஆஃப் த ஸ்கின் வந்து ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போனா வந்து அடிப்பகுதி. ஸோ தோலுடைய அடிப்பகுதியை நம்ம ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்றோம். இதற்கு இன்னொரு பேருமே இருக்கு, இதுதான் வந்து ஹைப்போடெர்மிஸ். ஓகே, ஸோ இதற்கு இன்னொரு பேருமே இருக்கு, சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ. சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ. ஓகே,
சப்னா அடிப்பகுதி, கியூட்டேன் அப்படின்னா வந்து தோல், தோலுனுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய டிஷ்யூக்கள் அப்படின்னு அர்த்தம். So this is the deepest layer of the skin. This consists of fat. ரொம்ப முக்கியமானது. முழுக்க முழுக்க இதுல என்ன இருக்குன்னா வந்து கொழுப்பு திசுக்கள், adipose tissue. அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதுல வந்து நிறைய கனெக்டிவ் டிஷ்யூக்களும் பிளட் வெசல்ஸ்களும் நர்வ் செல்ஸுமே இருக்கு. பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் உடைய பிரான்ச் தான் நமக்கு டெர்மிஸ் பகுதியில வருது. எபிடெர்மிஸ்ல பிளட் வெசல்ஸ் கிடையாது நம்ம பார்த்தோம். ஸோ டெர்மிஸ் பகுதியில இருந்து வர பிளட் வெசல்ஸ் எல்லாமே இங்க இருந்து வருது. ஹைப்போடெர்மிஸ் பகுதியில இருந்து தான் வந்து ஆர்டரிஸ், வெயின்ஸ், லிம்ஃப் எல்லாமே வந்து இங்க இருந்து தான் வருது. ஸோ இந்த பகுதியோடைய முக்கியமான வேலை என்னன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய அடிப்போஸ் டிஷ்யூ ஃபேட் செல்கள் வந்து கொழுப்புகளை உற்பத்தி செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். இதை நம்ம நெக்ஸ்ட் பிக்சர்ல பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும் பாருங்க. ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய பெட் ஆஃப் லேயர் இங்க இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே என்னது? கொழுப்பு டிஷ்யூஸ். தீஸ் ஆர் அடிப்போஸ் டிஷ்யூ, ஃபேட் டிஷ்யூஸ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து குளிர் தாங்கணும்ல, குண்டா இருக்கிறவங்க எல்லாம் நல்லா குளிர் தாங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிகாஸ் தே ஹவ் மோர் ஃபேட் அடிப்போஸ் டிஷ்யூல இருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து இதனுடைய ஃபங்க்ஷன். ஓகே, ரைட். ஸோ ஹைப்போடெர்மிஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இன்சுலேஷன். ஸோ பாடியில ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்படுது. ஏன்னா வந்து பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக. ரெண்டாவது ஷாக் அப்சார்ப்ஷன். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியது தோல். தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா வந்து மசில், தசைகள். ஸோ நம்மளுடைய தசைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்புகள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள், இதுக்கு எல்லாமே டேமேஜ் ஆகாம ஒரு குஷன் மாதிரி செயல்படக்கூடிய, ஏன்னா ஃபேட் இல்லையா? ஸோ ஒரு குஷன் மாதிரி செயல்படக்கூடிய லேயர் தான் வந்து ஹைப்போடெர்மிஸ். ஸோ திஸ் ஆக்ட் ஆஸ் அ ஷாக் அப்சார்ப்ஷன். எனர்ஜி ஸ்டோரேஜ். ஸோ கொழுப்பு தங்கி இருக்கிறதுனால நம்ம எப்போ வந்து ஃபாஸ்டிங்ல இல்லைன்னா வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோமோ, ஸோ அந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய ஃபேட் மாலிகூல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜியா கொடுக்கும். கிளைகோஜீனோலைசிஸ் நடக்கும். ஓகே. ஸோ எனர்ஜி ஸ்டோரேஜ் ஆக, ரிசர்வாயராக எடுத்து. அடுத்து இட் ஆங்கர்ஸ் த ஸ்கின். ஆங்கர்ஸ் த ஸ்கின்னா நம்மளுடைய தோலை, மேல் பகுதியில் இருக்க தோலை கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய தசையோட இருக்க பிடிச்சு வைக்கிறதுக்கு இந்த ஹைப்போடெர்மிஸ் அப்படின்றது ஒரு நங்கூரம் மாதிரி செயல்படுது. ஆங்கரேஜ். ஓகே. அண்ட் பிளட் சப்ளை. ஸோ இங்கிருந்து தான் எல்லா பிளட் சப்ளையும் நமக்கு எங்க வருது? மேல் பகுதிக்கு, டெர்மிஸ் லேயருக்கு வருது. ஸோ இதுதான் வந்து ஹைப்போடெர்மிஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஹைப்போடெர்மிஸ் உடைய திக்னஸ், இந்த லேயர் இருக்கு இல்லையா, இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாறுபடும். எப்படின்னா வந்து ஆண் பெண்ணுக்கு மாறுபடும். ஓகே. ஸோ பெண்களுக்கு வந்து பொதுவாக இந்த ஹைப்போடெர்மிஸ் லேயர் வந்து திக்கா இருக்கும், ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும். அதே மாதிரி ஏஜ் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சின்ன குழந்தையா, மிடில் ஏஜா, வயசானவங்களா அப்படின்ற தகுந்த மாதிரி இந்த ஃபேட் லேயர் மாறுபடும். அண்ட் ஆண் பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடி ரீஜன்லையுமே மாறுபடும். ஸோ நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஹைப்போடெர்மிஸ் திக்னஸ் வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய ஹைப்போடெர்மிஸ், தொடை பகுதியில் இருக்கக்கூடிய ஹைப்போடெர்மிஸ், ஃபேட் டெபோசிஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் ரீஜன் ஆஃப் த ஸ்கின்னுக்குமே வந்து ஹைப்போடெர்மிஸ் உடைய அந்த ஃபேட் டெபோசிஷன் வந்து மாறுபடும். வெரஸ் நீங்க வந்து டெர்மிஸ் அண்ட் எபிடெர்மிஸ் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஹைப்போடெர்மிஸ்க்கும் மற்ற 2 பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம். இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம்ல முதல்ல நம்ம பார்த்தது ஸ்கின், தோல். இரண்டாவது பார்க்கக்கூடியது ஹேர், முடி. ஓகே. ஸோ முடி எதுக்காக நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஒரு அழகு பொருளா மட்டும் இல்லாம எப்படி தோல் வந்து நம்ம உடல்ல ஒரு பாதுகாப்பு கவசமா வெளிப்புறத்துல இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு லேயர் தான் வந்து நம்மளுடைய முடி. ஓகே. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் நம்பர் 1 வந்து ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ரெண்டாவது வந்து சென்சேஷன். ஸோ வெளியில என்ன நடக்குது, உடலுக்கு வெளியில சூடா இருக்கா, குளிரா இருக்கா, இந்த சென்சேஷனை கொடுக்கறதுல வந்து தோலுக்கு அப்புறம் வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு வந்து முடிகள். ரைட். அண்ட் மூன்றாவது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ட் அஸ் அ தெர்மோ ரெகுலேஷன். வெப்பத்தை வந்து ரெகுலேட் பண்றது, ஒழுங்குபடுத்துறது. எப்படி நம்மளுடைய ஸ்கின் வந்து வேர்வை சுரப்பிகள் மூலமாக வேர்வையா வெளியேற்றுது, குளிர் சமயத்துல வந்து பிளட் வெசல்ஸ் சுருக்கி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நம்ம உடல் 37 டிகிரியை மெயின்டைன் பண்ற ஒரு தெர்மோ ரெகுலேட்டர் ஆகவும் நம்மளுடைய முடிகள் வந்து செயல்படுது. ஓகே, ரைட். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஹேர். ஹேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கின் மாதிரி எல்லாமே
இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் மூணுமே வந்து they are made up of keratin. கெரட்டின் ஏன்னா இட் இஸ் a tough and rough protein. ஓகே, ஸோ கெரட்டினால செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் வந்து நம்மளுடைய முடிகள், ஹேர். ஸோ ஹேர் எங்கேருந்து வளருதுன்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்ற இந்த மயிர்கால்கள்னு சொல்லுவோம். ஸோ அதுல இருந்து வந்து ஹேர் வளர்ந்து டெர்மிஸ் பகுதியை வந்து அடையுது. ஸோ ஹேர் நம்மளுடைய உடல்ல எல்லா பகுதியிலுமே வளரும் எக்ஸப்ட் பாம் அண்ட் சோல். உள்ளங்கை, உள்ளங்கால் பகுதியில நமக்கு முடி முளைக்காது. அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஆல்ரெடி சொன்னேன், உள்ளங்கை, உள்ளங்கால் பகுதியில நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு லேயர் இருக்கு. என்ன லேயர் அது? ஸ்ட்ராட்டம் லூசிடம். ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ராட்டம் லூசிடம்னு சொன்னோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டம் லூசிடம் அப்படின்ற லேயர் வந்து சோல் அண்ட் பாம்ல இருக்கு. ஸோ இந்த லேயர் இருந்துச்சுன்னா இட் இஸ் an unsuitable environment for the hair growth. அந்த இடத்துல முடிகள்னால வளர முடியாது. அதனால உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையுமே வந்து நமக்கு முடி வளர்றது கிடையாது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாம் அண்ட் சோல்ல வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் கிடையாது. நோ ஹேர் ஃபாலிக்கல்ஸ், நோ கிடையாது. ஸோ அதனால அந்த இடத்துல வளராது. மயிர்கால்கள் இருந்தால் முடி வளரும். ஸோ அதனால அந்த இடத்துல வளராது. ரைட்? ஸோ உடல்ல எல்லா இடத்துலையுமே நமக்கு இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய உச்சம் தலையில மட்டும், ஸ்கால்ப் ரீஜன்ல மட்டும் 100,000 1,00,000க்கும் மேலான இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு தலையில வந்து டென்ஸா முடி வளருது. ஸோ இப்போ முடியுடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்கின் எடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இது ஸ்கின்னுடைய ஒரு பார்ட் தான் வந்து முடி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கின்னுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம்னா ஸ்கின்ல இந்த எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டெர்மிஸ் அப்படின்ற லேயர்ல தான் வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ டெர்மிஸ் லேயர்ல ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பகுதியை நம்ம ஹேர் ஃபாலிக்கல், இங்க இருக்கு பாருங்க, இந்த பகுதியை நம்ம ஹேர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஹேர் ஃபாலிக்கல்னா மயிர்கால்கள். ஓகே, ஸோ இந்த ரீஜன் வந்து இதுக்கு பிளட் வெசல்ஸ், பிளட் சப்ளை வேணும் இல்லையா? ஸோ பிளட் வெசல்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ரீஜியன் that is called ஹேர் பல்ப். ஓகே, அதுக்கு மேல இருக்கிறது வந்து ஹேருடைய ரூட், வேர் பகுதி. ஹேருடைய ரூட், வேர் பகுதி. ஸோ ரூட்ல இருந்து வளர்ந்து வரக்கூடிய முடி, வெளியில இருந்து எபிடர்மிஸ் பகுதியிலேருந்து வெளியில வரக்கூடிய இந்த முடி பகுதியை நம்ம ஹேர் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹேர் ஃபாலிக்கல். ஸோ உள்ள இருக்கக்கூடிய பகுதி they are made up of cells. ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஸோ அந்த செல்ஸ் வந்து இந்த மாதிரி கேவிட்டி, ஒரு குழி மாதிரி ஒரு பகுதியில வந்து அது அமைஞ்சிருக்கு. ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு குழி மாதிரியான ஒரு பகுதியில டெர்மிஸ்ல வந்து புதஞ்சு இருக்கு. ஓகே, இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கான செல்கள். ஸோ அங்கதான் வந்து ரூட் பகுதி அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேல வந்து ரூட் பகுதி அமைஞ்சிருக்கு. அதற்கு மேல வெளியில தெரியக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் த ஹேர் தான் வந்து ஹேர் ஷாஃப்ட். ஆக்சுவலி ஹேர் ஷாஃப்ட் அப்படின்ற முடி என்ன அப்படின்னா வந்து they are the dead visible part made up of keratin. ஸோ நம்மளுடைய முடி பாத்தீங்கன்னா வந்து எபிடர்மஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லேயருக்கு வந்து உயிர் இருக்கு. எபிடர்மஸ் தாண்டி வெளியில வரக்கூடிய அந்த லேயருக்கு வந்து உயிர் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் த டெட் பார்ட் ஆஃப் கெரட்டின். எப்படி தோல் இருக்கோ அதே மாதிரி தான் டெட் பார்ட் ஆஃப் கெரட்டின். ஓகே, ரைட். ஸோ இந்த முடியில ஒரு முக்கியமான ஒரு பகுதியுமே இருக்கு. என்னன்னா ஒரு சின்ன மசில், தட் இஸ் அன் இன்வாலன்ட்ரி மசில். வாலன்ட்ரி மசில்னா இப்போ நம்ம விரும்பினாதான் நம்மளுடைய கையையோ காலையோ நம்மளால அசைக்க முடியும். வாலன்ட்ரி ஆக்ஷன். இன்வாலன்ட்ரினா நம்ம விருப்பமே இல்லைனாலும் அந்த மசில் வந்து தானா இயங்கும். இன்வாலன்ட்ரி மசில் ஒரு சின்ன மசில் இருக்கு. ஸோ இங்க லேபிள் பண்ணியிருக்கலையா, இந்த மசில் தான். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா வந்து இது ஹேர் ஃபாலிக்கல்ஸ், முடியுடைய அந்த மயிர்கால்கள்ல வந்து டெர்மிஸ் பகுதியில அட்டாச்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மசில் எப்போ வந்து கான்ட்ராக்ஷன் சுருங்குதோ அப்போ வந்து அது சுருங்கும் போது அந்த முடி வந்து அதை அட்டாச் பண்ண முடியை வந்து இழுக்கும். ஸோ முடி வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிற்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து பைலோ எரெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது புல்லரிக்கிறதுன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, கூஸ் பம்ப்ஸ். புல் அரிச்சிருச்சு, அவங்க பேசினதை கேட்டு அதை பார்த்து அப்படியே புல் அரிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அன் இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் டன் பை அ மசில் கால் எரெக்டார் பைலை மசில். எரெக்டார் கிடையாது, எரெக்டார் பைலை மசில். இந்த மசிலோட பேரு இதுதான். ஸோ இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னா வந்து எமோஷனல் ரெஸ்பான்ஸ். ஏதாவது நம்ம எமோஷனலாக ஃபீல் பண்ணி நல்லா ஒரு பாட்டெல்லாம் கேட்கும் போது வரும் இல்லையா, ஸோ அந்த எமோஷனல் ரெஸ்பான்ஸ்க்கும் தெர்மோ ரெகுலேஷன்.
நல்ல குளிர் போனீங்கன்னா குளிர் சமயத்துல அப்படியே முடியெல்லாம் அப்படி தூக்கிக்கோ இல்லையா, விரைச்சிக்கிச்சு, முடியெல்லாம் விரைச்சிக்கிச்சு, தோலெல்லாம் விரைச்சிக்கிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹீட் வந்து என்ன ஆகும்னா இந்த மசில் வந்து இழுத்து முடிய வந்து நேரா ஸ்கின் மசில் முடியை வந்து நேரா ஆக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ் வழியா ஹீட் லாஸ் ஆகுறத ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, அந்த முடி இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் வழியா நமக்கு வந்து ஹீட் லாஸ் ஆகுறத அதை ப்ரிவென்ட் பண்ணும், அது மூடும். ஸோ தட் ஆக்ட் ஆஸ் அ டெர்மோ ரெகுலேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த எரெக்டார் பைலை மசிலுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ எப்பப்போ நமக்கு பயம் ஏற்படுதோ, எக்ஸைட்மெண்ட் ஏற்படுதோ, சந்தோஷம் ஏற்படுதோ, இந்த மாதிரி எமோஷனல் சமயத்திலையுமே இந்த குட்டி குட்டி தசைகள் வந்து வேலை செய்யும். ஓகே, ஸோ அடுத்த பார்ட் முடியை பத்தி படிக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம் ஹேர் growth சைக்கிள். ஸோ ஒரு முடி எப்படி வளருது, அதனுடைய வாழ்க்கை சக்கரம் growth சைக்கிள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹேர் ஹேஸ் 3 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ். 3 நிலைகள்ல முடி வளருது. எல்லா முடியுமே எந்த பார்ட் ஆஃப் த பாடியில முடி இருந்தாலும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் கால்ட் ஆனஜன் ஆர் growth phase, வளர்ச்சி நிலை. ஸோ ஆக்டிவா ஒரு முடி மயிர்கால்கள்ல இருக்க முடி 2 to 6 வருஷம் வரைக்கும் வளரும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை பாருங்க, திஸ் இஸ் ஆனஜன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிளட் சப்ளை, அந்த முடிக்கு வந்து அந்த முடியுடைய அந்த பல்ப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏரியால நிறைய ரத்த ஓட்டம் போகும்போது வளர்ச்சி நிலையில ரத்த ஓட்டத்துல என்ன போகும், நியூட்ரியன்ஸ், முடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் புரோட்டீனும் நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து போகும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருந்து போகும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய செல்ஸ், இதை நம்ம வந்து ஹேர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேர் மேட்ரிக்ஸ், அந்த செல்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த வளர்ச்சி எவ்வளோ வருஷத்துக்கு நடக்கும்னா 2 to 6 years நடக்கும். ஸோ ஒருத்தங்களுக்கு இந்த ஆனஜன் ஃபேஸ் எவ்வளோ வருஷங்கள் இருக்கோ அவ்வளோ நீளமான முடி இருக்கும். லாங் ஹேர்லாம் இருக்கு இல்லையா சில பெண்களுக்கு. ஸோ அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா லாங் ஆனஜன் ஃபேஸ். 6 வருஷம், ஈவன் 7 வருஷம் கூட வளர்ந்துகிட்டே இருக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் growth ஃபேஸ். ரெண்டாவது ஃபேஸ் கேட்டஜன் ஃபேஸ். இப்போ நம்ம பார்க்கறது ஒரே ஒரு முடியை பத்தி தான், அந்த மாதிரி தான் எல்லா முடிக்குமே. ஓகே, ஸோ கேட்டஜன் ஃபேஸ் அப்படின்றது டிரான்சிஷன் ஃபேஸ். ஸோ வளர்ந்துருச்சு, ஒரு 6 வருஷம் வரைக்கும் முடி நீளமா வளர்ந்துருச்சுப்பா. ஸோ வளர்ந்த பிறகு அந்த முடி என்ன ஆகும்னா வந்து டிரான்சிஷன், அப்படியே அது வந்து ஸ்லோ டவுன் ஆகும், வளர்ச்சி வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகும். ஓகே, டக்குன்னு ஸ்டாப் ஆகும்போது ஏன் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ நாளா போயிட்டு இருந்துச்சு இல்லையா பிளட் சப்ளை, அந்த பிளட் சப்ளை வந்து அந்த இடத்துல குறுகும். ஏன்னா இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து சுருங்கும். இந்த பிக்சர் பாருங்க, இந்த பிக்சர்ல வந்து இந்த பல்ப் மாதிரி இருக்கு, இந்த பிரவுன் ரீஜன் வந்து பெருசா இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நிறைய பிளட் சப்ளை போயிடுச்சு, இது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்லா விரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்க ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து சுருங்கிடுது. சுருங்கிடுறதுனால நியூட்ரியன்ஸும் பிளட் சப்ளையும் குறையுது. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும், 2 to 3 weeks தான், less than 1 month தான் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த முடி வந்து ஒரு வளர்ச்சியிலேருந்து ஒரு ஸ்டாப்பிங் ஸ்டேஜில் இருக்கும். தேர்ட் ஃபேஸ் வந்து டீலோஜன் ஃபேஸ். டீலோஜன் அப்படின்றது அதனுடைய கடைசி ஸ்டேஜ், ரெஸ்டிங் ஃபேஸ். ஸோ முடி ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து சுருங்கிடுச்சு, அதுக்கு நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கல, அடுத்து முடி என்ன ஆகும், நியூட்ரியன்ஸ் இல்லாமல் இறந்து போயிடும். ஸோ இந்த முடி என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து ஃபால் டவுன் ஆகிடும், பழைய முடி வந்து கொட்டிடும். ஸோ அந்த ஃபேஸ் தான் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ் ஆர் டீலோஜன் ஃபேஸ். த ஹேர் ஃபால்ஸ் அவுட் அண்ட் நியூ ஹேர் ரீப்ளேசஸ். ஸோ அந்த இடத்துல முடி இருக்காது. ஆஃப்டர் 3 weeks வந்து முடி இருக்காது, செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சோன்னு முடி கொட்டிடும். ஆனால் அந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த புதுசாக இங்கே ஒரு கேப் இருந்துச்சு இல்லையா உள்பகுதியில், அந்த கேப்ல புதுசாக அடியில இருந்து மறுபடியும் செல்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து முடி முளைக்கும். பிகாஸ் ஆஃப்டர் 2 to 3 monthsல என்ன ஆகும், மறுபடியும் அந்த இடத்துல பிளட் சப்ளை அதிகமாகும், திருப்பி இந்த சைக்கிள் வந்து வளரும். புரியுதா? ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹேர் growth சைக்கிள். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், நல்லா கிளியராக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆனஜன் ஃபேஸ். ஆனஜன் ஃபேஸில் வந்து செல் growth மேட்ரிக்ஸ்லேருந்து நடக்குது. ஸோ செல் growth நடக்கும்போது பிளட் சப்ளை வந்து அதிகமாக இருக்குது, அதனால ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லேருந்து ஹேர் வந்து நல்லா வளரும். 2 to 6 years வந்து இது நடக்கும். அடுத்த ஃபேஸ் வந்து கேட்டஜன் ஃபேஸ். கேட்டஜன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 2 to 3 weeksல வந்து சுருக்கங்கள் ஏற்படும் ஹேர் ஃபாலிக்கல்ஸில். ஸோ பிளட் சப்ளை வந்து குறையும். அண்ட் மூன்றாவது ஃபேஸ் வந்து டீலோஜன் ஃபேஸ். டீலோஜன் ஃபேஸில் பிளட் சப்ளை முழுவதுமாக கட் ஆயிடுது, அப்படியே பிளட் வெசல்ஸ் எல்லாம் இறங்கி வந்துடுது இல்லையா. ஸோ அப்போ வந்து பழைய முடி வந்து கொட்டிடும். ஸோ ஒரு டைம் பீரியட் 2 to 3 monthsல உடனே அந்த இடத்துல வந்து புதுசாக இன்னொரு ஹேர் மேட்ரிக்ஸ்லேருந்து குரூப் ஆஃப் செல்ஸ்லேருந்து மறுபடியும் அதே இடத்துல முடி முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ் ஹேர் growth cycle. ஆல்ரைட், இன்டெகுமெண்டரி சிஸ்டத்துடைய மூன்றாவது ஆர்கன் வந்து நெயில்ஸ், நகங்கள்.
ஒரு நகத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அகெயின் நகமும் கெராட்டின் அப்படின்ற டஃப்பான புரோட்டீனால செய்யப்பட்ட ஒரு பொருள் தான். ஓகே, நகம் எவ்வளோ திக்கா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டும் போது அந்த சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, அவ்வளோ திக்கா இருக்கும். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கெராட்டின். அவ்வளோ திக்கா வந்து கெராட்டின் வந்து அந்த இடத்துல கோட்டிங்கா இருக்கு. ஓகே ரைட். ஸோ ஒரு நகத்துடைய பார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மேலே நம்ம நெயில் பாலிஷ் போடுறோம், இந்த வெட்டுறோம் இல்லையா, ஸோ இந்த பகுதி தான் நம்பர் 1 நெயில் பிளேட். இட்ஸ் அ வெரி விசிபிள் ஹார்ட் பார்ட் ஆஃப் த நெயில், திக்கான ஒரு பகுதி. இந்த நெயில் பிளேட் நகம் பேர்ந்த பிறகு உள்ள நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நெயில் பெட். ஓகே, இங்க வந்து நிறைய பிளட் சப்ளை இருக்கிறதுனால இந்த இடம் வந்து பிங்காவும் ரெட் கலரா இருக்கு, நெயில் பெட். இந்த நெயில் பெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பிறை நிலா மாதிரி இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, இந்த பிறை நிலா மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து லியூனுலா. லியூனுலா அப்படின்னா ஹாஃப் மூணுன்னு அர்த்தம், பிறை நிலான்னு இங்கிலீஷ்ல அர்த்தம். இட்ஸ் ஒயிட்டிஷ் ஹாஃப் மூன் ஷேப் பேஸ். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு நெயில்னா இப்படிதான் இருக்கும். ஏன்னா நகம் வந்து வளரும் போது பார்த்தீங்கன்னா இப்படி தானே வளரும். ஸோ இது வளரக்கூடிய இந்த செல்ஸோடைய இந்த பேசிக் ஷேப்பே வந்து இப்படிதான். ஸோ அதனால தான் இப்படி 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 நமக்கு க்ரோத் வந்து நடக்கும். ஓகே, அதனால தான் இந்த லியூனுலா வந்து இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு. ஓகே, ஹாஃப் மூன் ஷேப்ல இருக்கு. ரைட். தென் அதற்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் அதை நாம வந்து கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கியூட்டிக்கல் அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய லேயர். இந்த லேயர் கீழே இருக்கக்கூடிய ஒரு லேயர். இதனுடைய இன்னொரு பேர் வந்து இப்போன்கியம். ஓகே, திஸ் இஸ் a thin layer that protects the nail root. நகத்துடைய அடிப்பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெலிதான ஒரு லேயர். அதே போல இப்போ கீழே இருக்கக்கூடிய லேயர் வந்து இப்போங்கியம், அதே மாதிரி மேல் பகுதியிலுமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் இருக்கு. இதுக்கு பேர் வந்து ஹைப்போங்கியம். ஹைப்போங்கியம் அப்படின்றது இது டிஸ்டல் ஏரியா. ஓகே, டிஸ்டல் ஏரியா ஆஃப் தி நெயில் பெட். டிஸ்டல் ஏரியா இது வந்து ப்ராக்சிமல் ஏரியா. ப்ராக்சிமல் ஏரியா. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நெயில் பெட்னா நகத்துடைய இந்த அடிப்பகுதி பா. ஓகே, இந்த அடிப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி ப்ராக்சிமல்னா பக்கம், பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியை வந்து இப்போங்கியம்னு சொல்றோம். டிஸ்டல்னா தூரம். ஸோ இதே மாதிரி தூரமா இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம என்ன சொல்றோம், நகம் வெட்டினா முடியும்ல அந்த பகுதி. ஓகே, ஹைப்போங்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே ரைட். அடுத்து வந்து நமக்கு இருக்கிறது வந்து நெயில் ரூட் ஆர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த எல்லோ கலர்ல இருந்துச்சு இல்லையா, நான் கலர் பண்ணிட்டேன். ஸோ இங்க என்ன இருக்குன்னா வந்து ஃபுல் ஆஃப் செல்ஸ். நகம் வளர்றதுக்கான செல் வேணும் இல்லையா, அதுதான் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜெர்மினல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஜெர்ம் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த நகம் வளர்றதுக்கான செல்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் வந்து நெயில் ரூட் ஆர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து ஒரு நகத்துடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதே வந்து நம்ம கிராஸ் செக்ஷன்ல பார்த்தா இப்படிதான் இருக்கும். கிராஸ் செக்ஷன் முதல்ல ஆன்டீரியர் வியூ பார்த்தோம் மேல்புறமா, இது வந்து சைடு வியூ பார்க்கணும். ஸோ இது வந்து ஜெர்மினல் மேட்ரிக்ஸ், இங்கே தான் நகம் வளரத்துக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ இப்போங்கியம் ப்ராக்சிமல் எண்டு நான் சொன்னேன். இது வந்து ஹைப்போங்கியம், இது வந்து டிஸ்டல் எண்டு. அண்ட் இது வந்து நெயில் பிளேட், அந்த ஒயிட் கலர் திக் லேயர். அதுக்கு கீழே இருக்கிறது பிளட் சப்ளை இருக்கக்கூடிய பகுதி வந்து நெயில் பெட். ஓகே, இந்த நெயில் ஃபோல்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நகத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு மெலிதான தோல் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நெயில் ஃபோல்ட். ஓகே ரைட். ஸோ த நெயில்ஸ் க்ரோ ஃப்ரம் த நெயில் மேட்ரிக்ஸ். நகம் இந்த நெயில் மேட்ரிக்ஸ் அப்படின்ற இந்த இடங்கள்ல இருந்து செல் வந்து வளருது. ஸோ இது வளர வளர என்ன ஆகும், இந்த பழைய செல்களை மேல்புறமா புஷ் பண்ணிடும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம மருதாணி இல்லைன்னா நெயில் பாலிஷ்லாம் வச்சிருக்கும் போது, அந்த மருதாணிலாம் வச்சிருந்தா அடியில் முதல்ல ஃபுல்லா மருதாணி வச்சிருப்பாங்க. நகம் வளர வளர அந்த கலர் வந்து மேலே வந்துட்டே இருக்கும், அது நமக்கு கிளியரா தெரியும். ஸோ அது வந்து க்ரோத் ஃப்ரம் த மேட்ரிக்ஸ். அது என்ன பண்ணுது, பழைய செல்களை புஷ் பண்ணி வெளியில தள்ளிட்டு புது செல்களை வந்து கீழே வளர வைக்குது. ஸோ நெயில் வளரக்கூடிய அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து கை விரல்கள்ல அப்ராக்சிமேட்லி 3 மில்லிமீட்டர் பெர் மந்த். ஒரு மாசத்துல 3 மில்லிமீட்டர் தான் வந்து வளரும். ஓகே, நகத்துல. கால்ல வந்து ரொம்ப ஸ்லோவா வளரும். எவ்வளோனா வந்து 1 மில்லிமீட்டர் பெர் மந்த். ரொம்ப ஸ்லோவா வளரும். கையில தான் நமக்கு வேகமா வளருது. ஸோ நகத்துடைய வளர்ச்சி எதை பொறுத்துனா வந்து அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர், என்ன உணவுகளை உட்கொள்றாங்க, ஊட்டச்சத்தான உணவுகளா அப்படின்ற மாதிரி, அவங்களுடைய பாடியோடைய பிளட் சப்ளை, எக்ஸசைஸ் பண்ற அந்த மாதிரியான அதர் ஆக்டிவிட்டீஸ், அவங்க வந்து எவ்வளோ ஹெல்த்தியா இருக்காங்க, இதெல்லாமே பொறுத்து நெயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன். பிகாஸ் நெயிலை வச்சுதான் நிறைய நோய்களை நம்ம கண்டுபிடிக்கலாம்.
நெயில் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, அதில் என்ன டிஸ்கலரேஷன் இருக்குது, ஈவன் கேன்சர் கூட நம்ம நெயில்ஸ் நகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, உள் உறுப்புகளில் என்ன பிரச்சனை அப்படின்றது நகத்தை நம்ம வச்சு வெளியில் வந்து கிளியராக பார்க்கலாம். சரியா? ஸோ நெயில் இஸ் அ மிரர் ஆஃப் த இன்டர்னல் பாடி ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நகங்களுடைய மற்ற ஃபங்க்ஷன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ எதற்கு? நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி காலுடைய டோஸ், ஃபிங்கர் டிப்ஸ் டோஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அண்ட் கிவ்ஸ் சப்போர்ட் அண்ட் grip. ஓகே, நகம் வந்து சப்போர்ட்டாகவும் ஒரு grip-ஆகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்சரி ஃபங்க்ஷனாகவும் செயல்படுது. ஓகே, இன்டெக்மெண்ட்ரி ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து சென்சரி ஃபங்க்ஷனாகவும் செயல்படுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்டெக்மெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்ற இந்த தோல் அமைப்பு. இதுல தோல் மட்டும் இல்லாம ஸ்கின் பிளஸ் ஆக்சசரி ஆர்கன்ஸ், துணை உறுப்புகள் அப்படின்றது முடி, நகம் அண்ட் தோலுக்கு அடியில இருக்கக்கூடிய சுரப்பிகள், ஸ்வெட் கிளான்ஸ், செபேஷியஸ் கிளான்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா பார்த்தோம். இதெல்லாம் சேர்ந்த அமைப்பை தான் நம்ம தோல் அமைப்பு, இன்டெகுமெட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுதான் நம்மளுடைய உடலுடைய the first and foremost protective layer. ஓகே, ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த தோள்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஸ்கின். தோள்கள்ல என்ன பிரச்சனைகள் ஏற்படும், அது எப்படியெல்லாம் பார்ப்பாங்க, முக்கியமான பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். See you in the next class. Thank you.